வாய்ப்பு இருக்கு, நம்ம பார்ப்போம். குடியாத்த குமரன் சார், ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த நிலவரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஜக அதிக இடங்களில் முன்னிலை வகித்துட்டு இருக்காங்க. பாஜகவை எதிர்த்த கட்சிகளில் ஒரு பிரதான கட்சி அப்படின்னா அது திமுக சொல்லலாம். திமுக தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி பாஜக மிக கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. 230 தான் இந்தியா கூட்டணி, 293 முன்னிலை வகிக்கிறாங்க பாஜக கூட்டணி. எப்படி பாக்குறீங்க? விஷால் குடியாத்த குமரன் சார், நான் பேசுறது கேக்குதுண்ணா உங்களுக்கு? சார் பேசுறது கேட்க சொல்லுங்க சார். பிஜேபி எதிர்த்த கட்சிகள்ல பிரதான கட்சி திமுக சார். மிக கடுமையா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தை கையாண்டாரு. தன்னுடைய முழு சக்தியை திமுக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கறத கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. ஒரு முன்னிலை வகிக்கிறாங்க, பாஜக தான் அதிக முன்னிலை வகிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? சார் அதாவது ஒண்ணு சொல்லட்டுங்களா, தமிழ்நாட்டுல எப்படி இந்தியா கூட்டணி தலைவர் தளபதி அரசியல் பண்ணாரு, எப்படி தேர்தலில் வியூகம் அமைத்து எப்படி தேர்தலில் பணியாற்றணும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாக இருக்கட்டும், எங்களின் மாவட்ட செயலாளர்கள், எங்கள் நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், எங்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாங்க. அதாவது சாப்பாடு தண்ணி தூக்கம் இல்லாம வேலை செஞ்சாங்க. அதுதான் ஃபீல்டு ஒர்க். அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கை வந்துட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலங்களிலும் அவங்க பணியாற்றி இருந்தா 400க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். இப்ப இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அது இப்படி வராங்க, நம்மளது கொஞ்சம் குறையுதுன்னா இன்னும் ஒரு 4 o'clock 5 o'clock டைம் இருக்குது, பார்ப்போம். அவ்வளவு நேரம் வரைக்கும் பார்ப்போம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வட மாநிலத்துல மக்கள் வந்து திரும்பணும். அயோத்தியால பாருங்க, நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், சரியா கேட்கல. அயோத்தியால பாருங்க, அயோத்தியால ராமர் கோயில் கட்டிட்டு அந்த ராமர் கோயிலை வச்சுதான் அரசியலே பண்ணார் மோடி. இதை விட தாண்டி இன்னொரு அயோக்கியத்தான் என்னன்னு கேட்டா, நான் கடவுளின் அவதாரம், இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்னு சொன்னார். ஜே.பி. நட்டா அமித்ஷா என்ன சொன்னாரு, கடவுளுக்கெல்லாம் அதிபதி யாருன்ற கேட்டா எங்கள் மோடிஜி அவர் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு வந்தார். அவ்வளவு ஒரு சர்வாதிகாரமான பிரச்சாரம். வட மாநிலத்துல மக்கள் திருந்தணும். தமிழ்நாடு தெரிஞ்ச போய் முடிவு. இப்ப என் முன்னாள் ஒரு அண்ணன் பேசும்போது சொன்னாரு, இப்ப நாங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து விஜயகாந்தனுடைய மகன் அந்த தம்பி வந்துட்டு 50 ஓட்டு 60 ஓட்டு 70 ஓட்டு டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா விருதுநகர்ல இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு மாணிக் அவர்கள் வெற்றி பெறுவார். அதே மாதிரி தர்மபுரியில கூட பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா தர்மபுரி நாடாளுமன்றத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அங்க இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றியங்கள் பேரூராட்சி எல்லாம் இருக்குது. இன்னும் அங்கெல்லாம் இன்னும் ஓட்டு என்ன போல. சோ அங்க கூட திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. 100% இருக்கிறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலத்துல பாஜக என்ன அந்த 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி இருந்தா சாதனை பண்ணிச்சான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. கொரோனால கூட ஊழல் பண்ண ஒரு ஆட்சி எதுன்னு கேட்டா இந்த பாரதிய ஜனதா கட்சி தான். எளிமையான உடை அணிந்தார் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். ஆனா நரேந்திர மோடி போட்ட துணி எவ்வளவுங்க, தலைக்கு கட்டுற தலப்பாவே 1.5 லட்சமா, கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 ரூபாய் துணி போட்டு 9000 10,000 கோடி பிளைட் உலகம் சுற்றுவாளி பண்ண மாதிரி உலகம் முழுவதும் சுற்றி வந்தார். தங்குற அறையெல்லாம் பாத்தீங்கன்னா பல லட்ச கணக்குல, சாப்பிடுற சாப்பாடுல தங்க பஸ்பம். ஹிட்லரை விட ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சி நடத்தியவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் தளபதி அவர்கள் ஆண்மையாக எதிர்த்தார். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மோடி எதிர்த்து பேசினாரா? அவங்க யார்கிட்ட சண்டை போட்டாங்கன்னு கேட்டா அண்ணாமலை தான் சண்டை போட்டாங்க. அண்ணாமலை தான் சண்டை போட்டிருந்தேன். ஆனா மோடி பத்தி பேசல. ஆனா தளபதி தைரியமா மோடி எதிர்த்தார். எங்களுக்கு வந்துட்டு எந்த வகையிலும் நான் பாஜகவோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மோடியிடம் சவால் விட்டார். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவருக்கு என்ன மரியாதை வேணுமோ அந்த மரியாதை கொடுத்தார். ஆனா எதிர்த்தார். அதுதான் மக்கள் தளபதியை பாராட்டுறாங்க.
இப்பயும் நான் அந்த எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணுவோம். ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க நாளை தமிழகத்தின் விடுதலை சின்னவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் சூப்பருங்க. அண்ணன் உதயநிதிக்கு எதிர்காலத்துல அரசியல பெரிய ஃபியூச்சர்ன்றதுக்கு இந்த நாடாளுமன்றத்தினுடைய இந்த வெற்றி